வெல்கம் டு ஜிசைட் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி 28 மற்றும் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடானது சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ளது. இந்த மாநாடானது உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் என்னும் தலைப்பில் நடைபெற உள்ளது. இதற்கு முந்தைய மாநாடு, அதாவது 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடானது மலேசியாவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் மூலம் இரத்தப்பை விநியோகம் செய்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒடிசா. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையானது மருந்து, இரத்தம் ஆகியவற்றை பிற சுகாதார மையங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ட்ரோன் சேவையை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ட்ரோன் சேவை மூலம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் கோதா மாவட்டத்தில் உள்ள டாங்கி சமுதாய சுகாதார மையத்துக்கு இரத்தமானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் ஆனது பார்த்தீங்கன்னா 12 கிலோ எடை கொண்டது. இது 2 முதல் 5 கிலோ வரைக்குமான மருந்துகளை எடுத்து சென்று விநியோகிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. மேலும் இது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் படைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 84வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. 84வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடானது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜானிக் சின்னர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி, இந்த போட்டியானது மெல்போர்னில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவர்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது அவருடைய முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும். மேலும் இந்த போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் அரியனா சபலென்கா, பெலாரஸை சேர்ந்த அரியனா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஆடவர்களுக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஆகிய இணையானது சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எகிப்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திவ்யன் சிங் பன்வர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியானது எகிப்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த திவ்யன் சிங் பன்வர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தொழுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 28. ஜனவரி 28ஆனது உலக தொழுநோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பீட் லெப்ரோசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தரவு தனியுரிமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 28. ஜனவரி 28 தரவு தனியுரிமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பி பிரைவசி கான்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 28. இந்திய உச்சநீதிமன்றமானது பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 28ஆம் தேதி இந்திய உச்சநீதிமன்றம் தினமானது கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி இந்திய உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழாவானது கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய செய்தித்தாள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 29. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 28 மற்றும் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.